கும்பகோணம் வரதராஜ பெருமாள் கோவிலில் பாதாள அறையில் இருந்து அத்திவரதர் 12 ஆண்டுகளுக்கு பிறகு வருகிற மார்ச் 1ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை பக்தர்களுக்கு காட்சியளிக்க உள்ளார். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் கடந்த 2019ஆம் ஆண்டு 40 ஆண்டுகளுக்கு பிறகு பாதாள குளத்தில் இருந்து அத்திவரதர் வெளியே கொண்டு வரப்பட்டு 48 நாட்களுக்கு சயன மற்றும் நின்ற கோலத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். காஞ்சிபுரத்திற்கு அடுத்தபடியாக கும்பகோணத்தில் வரதராஜ பெருமாள் வேதநாராயண பெருமாள் கோவிலில் 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை பாதாள அறையிலிருந்து அத்திவரதர் வெளியே கொண்டு வரப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளிக்கும் நிகழ்வு நடைபெறும். சௌராஷ்டிர சமூகத்திற்கு பாத்தியப்பட்ட இக்கோவில் கடந்த 1739ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. இங்கு வரதராஜ பெருமாள் வேதநாராயண பெருமாள் ஆகியோர் தனித்தனி சன்னதிகளில் எழுந்தருளியுள்ளனர். இக்கோவிலில் கடந்த 1915ஆம் ஆண்டு 2.5 அடி உயரம் கொண்ட அத்தி மரத்தால் செய்யப்பட்ட அத்திவரதர் ஸ்ரீதேவி மற்றும் பூதேவியுடன் நின்ற கோலத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. பின்னர் கோவில் வலதுபுறம் உள்ள பாதாள அறையில் வைக்கப்பட்ட அத்திவரதர் 98 ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த 2013ஆம் ஆண்டு வெளியே கொண்டு வரப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளித்தார். அதன் பிறகு 12 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது வருகிற மார்ச் 1ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை பாதாள அறையிலிருந்து வெளியே வந்து பக்தர்களுக்கு காட்சியளிக்க உள்ளார். அத்திவரதரை தரிசனம் செய்தால் சகல தோஷங்களும் முன்ஜென்ம பாவங்களும் நினைத்த காரியம் கைகூடும் என்பது ஐதீகம். விழா நாட்களில் தைலக்காப்பு, புஷ்ப சேவை, ஊஞ்சல் சேவை ஆகியவை நடக்கிறது. தினமும் காலை 8 மணி முதல் மதியம் 12 மணி வரையும், மாலை 5 மணி முதல் இரவு 8:30 மணி வரையும் சாமி தரிசனம் செய்ய உகந்த நேரம் என கோவில் நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 10 நாட்கள் தரிசனத்திற்கு பிறகு மீண்டும் அத்திவரதர் பாதாள அறையில் வைக்கப்படுவார் எனவும் தெரிவித்தனர்.